Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. நாட்டில் எலெக்ஷன் நெருங்கிடுச்சு. எந்த தொகுதியில் யார் போட்டி போட போகிறாங்க அப்படிங்கிறதையும் அறிவிச்சிட்டாங்க. அதோட தேர்தல் பிரச்சார களமும் அனல் பறக்க ஆரம்பிச்சிருச்சு. கட்சி தலைவர்களும் மற்ற கட்சிக்காரங்களை மாற்றி மாற்றி ரோஸ் பண்ண ஒரே ஃபன்னு தான். இப்படி அரசியலில் கிடைச்சிருக்கக்கூடிய பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தான் இன்றைய பக்கா பாலிடிக்ஸில் பார்க்க போகிறோம். எலெக்ஷன் வரப்போகுதுல வழக்கம் போல் முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து நானும் டெல்டாக்காரன் தாண்டா அப்படின்னு திருவாரூர் பக்கம் வந்து பிரச்சாரத்துக்கு போயிருக்காரு. அப்போ அவர் என்ன பேசினார் அப்படின்னா, இருங்க ஒரு பொசிஷனுக்கு வந்துக்கிறேன். அதாவது, வணக்கம் மக்களே, இந்த எலெக்ஷனில் நான் சொன்னதை செய்வேன், சொல்லாததை அதிரடியாக செய்வேன், அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் வழக்கம் போல் அதிமுகவே வம்பிழுக்காமல் போக மாட்டார். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, திமுகவுடைய தேர்தல் அறிக்கையை தான் அதிமுக, அதாவது இபிஎஸ் வந்து காப்பி அடிச்சிருக்காரு அப்படின்னு வந்து விமர்சனம் பண்ணியிருக்காரு. அப்படி முதலமைச்சர் ஸ்டாலின் என்னெல்லாம் பேசினாருன்னு பார்த்துடலாம். நான் உங்க வீட்டு பிள்ளை, நான் இந்த மண்ணின் மைந்தன், இன்னும் சொன்னா தலைவர் கலைஞரின் மகன். உங்களால் உருவாக்கப்பட்ட இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அன்போடும் உரிமையோடும் கேட்கிறேன், வெற்றி உறுதியா? இந்த 4 பேருக்கும் நீங்கள் தரப்போவது வெற்றி, அது உறுதியா? கேட்கல, கொஞ்சம் சத்தமா. வெற்றி உறுதியாயிடுச்சு, வேட்பாளர் உட்காரலாம். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கொஞ்சம்தான். தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இன்னும் ஏராளமாக இருக்கு. நான் கலைஞருடைய மகன், சொன்னதை நிச்சயம் செய்வேன். அது மட்டுமல்ல, சொல்லாததையும் அதிரடியாக செய்வேன். அதிமுகவை அழிவுப்பாதையில் அழைச்சிக்கிட்டு போற திரு பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடைய கிளை செயலாளராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். இப்போ அவரு நம்ம தேர்தல் அறிக்கையை பார்த்து புலம்ப தொடங்கி இருக்கிறார். அது எந்த மாதிரி புலம்பல் தெரியுமா? நம்ம திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, கனவு இல்லம், விடியல் பயணம் போன்ற திராவிட மாடல் திட்டங்களை காப்பி அடிச்சு அதிமுக தேர்தல் அறிக்கையில் வெளியிட்ட அவர் நம்முடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சிட்டோம்னு புலம்புறார். பழனிசாமி அவருடைய அறிவுத்திறத்துக்கு சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் தொடங்கி பல எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு எடுத்துக்காட்டு வந்திருக்கு. அவருக்கு எதை பற்றியும் புரிதல் கிடையாது, தொலைநோக்கு பார்வையும் இல்லை என்பதை தன்னுடைய உணர்வுகளால் நிரூபிச்சுட்டு இருக்கிறார். அவருடைய உணர்வுகளை ஹைலைட் எது தெரியுமா? எப்படி உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா, வரியை உயர்த்தி நிறைவேற்றணும்னு சொல்றார். பழனிசாமி அவர்களை மட்டும்தான் இப்படியெல்லாம் சிந்திக்க முடியும். தன்னோட குடும்பத்தில் இருக்கிறவங்கள ஆட்சிக்கு கொண்டு வரணுங்கிறதா ஸ்டாலினோட எய்மு. முக்கியமாக இவங்களுடைய ஆட்சியில் தமிழ்நாட்டில் கஞ்சா போதைப்பொருள் இல்லாத இடமே இல்லை. இதனால மாணவர்களும் வந்து சீரழிஞ்சுக்கிட்டு வராங்க. முக்கியமாக சின்ன குழந்தைங்கள்லேருந்து பாட்டி வரைக்கும் யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. அதனால என்டிஏ கூட்டணி தலைமையில் அதிமுக ஆட்சி மலரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. அதே போல இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது, உண்மைதானே? இன்னைக்கு மக்களுக்கு பாதுகாப்பு இருக்குதா? சிறுமிகளுக்கு பாதுகாப்பா? பெண்களுக்கு பாதுகாப்பா? பாட்டிமாருக்கு பாதுகாப்பா? இப்படிப்பட்ட கேவலமான ஆட்சி தொடர வேண்டுமா? சட்ட ஒழுங்கு டிஜிபி, நிரந்தர டிஜிபி நியமிக்க முடியல. ஒரு கையிலாகாத அரசாங்கம், திறமையற்ற அரசாங்கம், பொம்மை முதலமைச்சர் தமிழகத்தை ஆண்டு கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே சட்ட ஒழுங்குக்கு நிரந்தர டிஜிபி கூட நியமிக்க முடியாத ஒரு கேவலமான அரசாங்கம் திமுக அரசாங்கம். இன்னைக்கு சட்ட ஒழுங்கு சிறப்பா இருந்தா தான் ஒரு நாடு வளர்ச்சி அடையும். ஆனா இந்த அரசாங்கத்தை பத்தி, இந்த திமுக அரசாங்கத்துக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்லை. குடும்பத்தை பற்றி தான் கவலை. எப்பொழுதும் சிந்தனை திரு ஸ்டாலின் அவர்களுக்கு தன் குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்ற சிந்தனையில் செயல்படுகின்ற திரு ஸ்டாலினுடைய அரசு தொடர வேண்டுமா?
ஆக நாட்டு மக்களை பாதுகாப்பதிலே கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் இன்றைய முதலமைச்சர் அதையெல்லாம் கவலைப்பட்டதா தெரியல. பல முறை சட்டமன்றத்தில் பேசியாச்சு, பத்திரிகையின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு, ஊடகத்தின் வாயிலாக பேட்டி கொடுத்தாச்சு. ஆனால் இதுவரை நிரந்தர டிஜிபி நியமிப்பதற்கு இந்த அரசு எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. அதனால நீதிமன்றம் போனோம். நீதிமன்றம் போய் கூட நீதிமன்றம் உத்தரவு கொடுத்து கூட இன்னும் நிரந்தர டிஜிபி நியமிக்கவில்லை. ஆக இப்படிப்பட்ட ஒரு மோசமான அரசாங்கம் தமிழகத்திலே தேவையா? அதே போல எங்கே பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. உண்மைதானுங்க? எங்க பார்த்தாலும் கஞ்சா விக்குது. கஞ்சா பல வடிவத்தில் வந்தாச்சு. மாத்திரை வடிவத்தில் வருதுன்னு சொல்றாங்க, சாக்லேட் வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க, திரவ வடிவத்தில் வந்துன்னு சொல்றாங்க. இப்படி பல ரூபத்தில் இன்றைக்கு கஞ்சாவில் தயாரிக்கப்பட்டு இன்றைக்கு மாணவர்கள், பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்கள் இந்த கஞ்சாவை பயன்படுத்தியதால் அவர் வாழ்க்கை சீரழிகிறது. அப்படிப்பட்ட ஒரு மோசமான ஆட்சி தமிழகத்திலே தொடர வேண்டுமா? பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசிவிட்டேன், ஊடகத்தின் வாயிலாக இந்த அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தேன். ஆக நம்முடைய குழந்தைகள் தான் நமக்கு செல்வம். அப்படிப்பட்ட குழந்தைகள் நம் கண் முன்னே சீரழியக்கூடிய காட்சி இந்த ஆட்சியிலே பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் தடுத்து நிறுத்த வேண்டும் என்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்திலே மலர வேண்டும். அண்ணா திமுக ஆட்சி மலர்ந்தால் 3 மாதத்தில் இந்த கஞ்சா முழுவதையும் தமிழகத்தில் ஒடுக்கப்படும். திமுக அரசை வீழ்த்தணுங்க. அதுக்காக தான் எலெக்ஷன் நடக்கிறனால மக்கள் வந்து எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. முக்கியமாக திமுகவுடைய அறிக்கை அது ஹீரோவும் இல்லை, ஹீரோயினும் இல்லை, ஹெராயின் ஆட்சி தான் இவங்க நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு திமுகவை தாக்கி பேசியிருக்காரு பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன். அது மட்டும் இல்லாமல் முன்னாடிலாம் ஸ்கூல் வாசலில் முட்டாய் விற்பாங்க, ஆனால் இப்போ திமுக ஆட்சியில் கஞ்சா விற்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. இந்த 5 ஆண்டுகளிலும் சொன்ன தேர்தல் வாக்குறுதி எதையும் செய்யலை. அதுக்கு பதிலாக சட்டம் ஒழுங்காக சரியாக செய்யலை. எங்கு பார்த்தாலும் கஞ்சா, போதைப் பொருட்கள் எல்லா இடங்களிலும். இன்றைக்கி காலையில் கூட ஆஸ்பத்திரியில் 10 வயசுக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டு அந்த இறந்துருக்காங்க. சென்னையில் 10 வயசு குழந்தைக்கு போட வேண்டிய ஊசியை 4 வயசுக்கு போட்டால் அவனுடைய என்ன உடம்பு எப்படி தாங்கும்? போலீஸ் அடித்து துரத்துறாங்க. பத்திரிகை சுதந்திரம் இல்லை. இந்த நாட்டில் முதலமைச்சரை பற்றி பேசினா உடனே கைது செய்கிறாங்க. ஆனால் மோடியை பற்றி பேசினா கொலை செய்வன் கூட சொன்னாங்க. பாரத மோடியை இன்னைக்கு உலக அரங்கில் இன்னைக்கு ஈரான் வழியாக எந்த கப்பலும் போக முடியாமல் எந்த விமானமும் பறக்க முடியாது. ஆனால் இவ்வளவு மோசமான சூழ்நிலையில் ஈரான் நாட்டு மேலே ஒரு விமானம் பறந்து போகுது. அதை நீங்கள் எடுத்து பார்த்தா, நெட்டில் எடுத்து பார்த்தா எந்த விமானம்னு பார்த்தா ஏர் இண்டியான்னு போட்டு. உலகமே இன்னைக்கு அக்கப்போரில் இருக்குது. தமிழ்நாடு பெரிய அக்கப்போரில் சிக்கி தவிக்குது திமுக அரசாங்கத்தில். ஆனால் உலகத்தில் நடந்த போரில் ஈரான் நாட்டு மீது ஒரு விமானம் பறக்குது. எந்த விமானம் பார்த்தா ஏர் இண்டியா. இன்னைக்கு எல்லா இடங்களுக்கும் இன்னைக்கு கப்பல் வருது அந்த வளைகுடா வழியாக. அப்பேற்பட்ட தலைவர் மோடி நம்ம நாட்டுடைய தலைவர், நம்ம நாட்டுடைய பிரதமர், அவரை கொலை செஞ்சுட்டு ஒரு திமுககாரன் பேசியிருக்கிறாங்க. நடவடிக்கை இல்லை. ஆனால் பத்திரிகை சுதந்திரம் எங்கே இல்லை? சவுக்கு சங்கர் நாட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வச்சுருக்காங்க. வெள்ளக்காரன் காலத்தில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆல்வின், என்றால் சிறைவாசம், ஏனென்றால் வனவாசம். ஆனால் இப்போ வனவாசம் யாருக்கு என்று சொன்னால் வரக்கூடிய 23ஆம் தேதி தெரியும். போன தேர்தல் அறிக்கை திமுக அது ஹீரோ மாதிரி. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. இந்த தேர்தல் அறிக்கை ஜீரோ. அது ஹீரோவும் இல்லை, ஹீரோயினும் இல்லை. ஹெராயின் தான் நடக்குது தமிழ்நாட்டில், ஹீரோயின் இல்லை. அவ்வளவு ஹெராயினாக நடக்குது தமிழ்நாட்டில். மதிப்புக்குரிய சகோதரி கனிமொழி அவர்களே சொல்லிட்டாங்க, என்ன எத்தனை தடவை ஒரு பொய்யை திரும்ப திரும்ப சொல்கிறது அப்படின்னு. தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாங்க? மின் கட்டணத்தை கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க, சொத்து வரி கூட்ட மாட்டேன்னு சொன்னாங்க. 300% கூட்டியிருக்காங்க. மின் கட்டணம் 300% கூட்டியிருக்காங்க. 300% கூட்டிட்டு 2 மாதத்துக்கு இருக்கக்கூடிய மின் கட்டணத்தை 1 மாதத்துக்கு ஒருக்க எடுப்போன்னு சொன்னாங்க. செஞ்சாங்களா ஆல்வின்? செய்யலை. ஆல்வின் கரெக்டாக சொல்கிறார், செய்யலாங்க. செய்யலை ஆல்வின் இல்லை, நாடே சொல்லுது. இன்னைக்கு யாருமே செய்யலை. இன்னைக்கு எல்லாம் ஏமாத்து வேலை. சரி,
1000 ரூபா கொடுக்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு 5000 ரூபா கொடுத்துருக்காங்க. கோடைக்கால விடுமுறை இந்த இடத்துல மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்கள் இனிமேல் உங்களுக்கு ஒட்டுமொத்தமான விடுமுறை கொடுத்துருவாங்க. இன்னைக்கு கருத்து கணிப்பு வந்திருக்கு. 180 இடங்களுக்கு மேலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும் ஒரு கருத்து கணிப்பு மத்தியிலேருந்து வந்திருக்குது. ஆனால் என்னுடைய கருத்து கணிப்பு 200 இடத்துக்கு மேலே போய் வெற்றி பெறுங்கிறது தான் என்னுடைய கருத்து கணிப்பு. அண்ணன் எடப்பாடியாரால் 2000 ரூபா கொடுக்கணும்னு சொன்னாங்க. உடனே நானும் 2000 ரூபா கொடுங்க அப்படின்றாங்க. அது பிறகு ஃப்ரிட்ஜ் கொடுப்போம்னு அதிமுக சார்பாக சொன்னாங்க. நாங்கள் ஃப்ரிட்ஜுக்கு பதிலாக டோக்கன் கொடுக்க அப்படின்றாங்க. இவ்வளோ ஏமாத்து வேலை இது. சரி, பல அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டம் என்னாச்சு? பழைய ஓய்வு திட்டம் அரசு ஊழியர்களுக்கு என்னாச்சு? தாரான்னு சொன்னாங்களா தேர்தல் அறிக்கையில்? இப்போ தந்திருக்காங்களா? தரல. அதுக்கும் டோக்கன் தான். ஆனால் அரசு ஊழியர்கள் ஏமாற மாட்டார்னு நான் நினைக்கிறேன். இந்த தேர்தலில் பணி செய்யும்போது நிச்சயமாக வச்சு வேலை பார்ப்பாங்கிறதா என்னுடைய கருத்து கணிப்பு. இந்திய கூட்டணிக்குள்ள ஒத்துமையே இல்லைங்க. இவங்களுக்குலாம் மக்களோட பணத்தை சுரண்டணும், அதுதான் எண்ணமே. முக்கியமாக புதுச்சேரியில் காங்கிரஸ் ஆட்சியில் பார்த்தோன்னா ரவுடிகள் அதிகமாக இருந்தாங்க. ஆனால் இப்போ ரங்கசாமி தலைமையில் நடந்த ஆட்சியில் ரவுடிகள் ஒடுக்கப்பட்டு இருக்காங்க அப்படின்னு பேசியிருக்காரு பாஜக தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை. மாநில தலைவர் அண்ணன் வி.பி. ராமலிங்கம் அவர்கள் இங்க நிக்கிறாங்க. நீங்கள் எல்லாம் உங்களுடைய பெரும் ஆதரவை வருகின்ற 9ஆம் தேதி ஏப்ரல் 9ஆம் தேதி தாமரை சின்னத்தில் நீங்கள் வாக்களித்து அண்ணன் ராமலிங்கம் அவர்களை நீங்கள் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். தொகுதியினுடைய தரத்தை உயர்த்துவார், மக்களுடைய அடிப்படை பிரச்சனைகளை சரி செய்வார். ஒரு பண்பானவர், நாகரிகமானவர், எளிமையானவர், அதிலிருந்து ஒரு வார்த்தை கூட பேச தெரியாத ஒரு மனிதர், எப்பொழுதும் கூட சிரித்த முகத்தோடு இருக்கக்கூடிய, ஏங்கண்ணா எப்படி கண்ணா அப்படிதான் பேசுவாருங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனிதர் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக வர வேண்டும் என்பது நம்ம எல்லோருடைய விருப்பம். நிறைய பொதுமக்கள் இங்கிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நீங்க பாருங்க, அவரை எதிர்த்து நிற்கக்கூடிய கட்சிகளை பாருங்க. ஏன்னா அந்த கட்சிக்குள்ளேயே ஒரு குழப்பம், இந்தி கூட்டணிக்குள்ளேயே ஒரு குழப்பம். அண்ணன் வி.பி. ராமலிங்கம் அவர்களை எதிர்த்து இந்த பகுதியில காங்கிரஸ் கட்சியும் நிக்குது, திராவிட முன்னேற்ற கழகம் நிக்குது. 2 கட்சியும் நிக்கிறான். 2 பேரும் கூட ஒரு கூட்டணி உடன்படிக்கையில ஒற்றுமை கிடையாது. ஒற்றுமை அதுல கிடையாது. 2 கட்சிகளும் அதற்குள்ள பரஸ்பர ஒற்றுமை இல்லாதவர்கள் 2 பேரும் போட்டி போட்டு நிக்கிறாங்க. எப்படி இந்த கூட்டணி புதுச்சேரிக்கு ஒரு நிலையான ஆட்சியை கொடுப்பாங்கன்னு நீங்க யோசிச்சு பாருங்க. அவர்களுக்குள்ள ஒரு 30 தொகுதிக்குள்ள தொகுதி பங்கீடு செய்து யார் எங்கே நிற்க வேண்டும் என்கின்ற எண்ணம் இல்லாதவர்கள், மக்களுடைய பணத்தை சுரண்ட வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர்கள். இதற்கு முன்பு காங்கிரஸ் கட்சிங்கிற பொழுது புதுச்சேரியில காட்டாட்சி அவிழ்த்து விட்டவர்கள், ரவுடி ராஜ்யமாக புதுச்சேரியை வைத்திருந்தவர்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ரவுடிகள் கூட புதுச்சேரியில தஞ்ச புகழமாக இங்கே வந்திருந்தவர். நம்முடைய ஆட்சி வந்த பிறகு கடந்த 5 ஆண்டுகள்ல தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி வந்த பிறகு மக்கள் எல்லாம் பெரிதும் போற்றக்கூடிய ஐயா ரங்கசாமி அவர்கள் இந்த பகுதியினுடைய முதல்வராக கடந்த 5 ஆண்டு காலமாக ஒரு அமைதி பூங்காவாக புதுச்சேரியை மாற்றியது மட்டுமல்ல, தொழில் புரட்சியிலிருந்து ஒரு பெரிய வரலாற்று சாதனை 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கிறார். தமிழ்நாட்டு மக்களை குடிகார சமூகமா மாத்தி வச்சிருக்கிறாங்க. இதனால நிறைய குடிநோயாளிகள் இல்ல அப்படி சொன்னா தப்பாயிரும், நிறைய மது பிரியர்கள் அதிகமாயிட்டாங்க. முக்கியமா இலவசம்னு சொல்றதை விட்டுட்டு டாஸ்மாக மூடணும் அப்படின்னு விஜய் சொல்லணும். ஆனா டாஸ்மாக திறந்து வச்சுட்டு சட்ட ஒழுங்கு பத்தியும் நேர்மை பத்தியும் பேசுறதுலாம் சுத்த வேஸ்ட் அப்படின்னு திமுகவையும் தாவேக்காவையும் விமர்சனம் பண்ணியிருக்காரு சீமான். அவர் 2000 கொடுக்குறேன்றாரு, இவர் 2500ன்றாரு. இந்த 2000க்கு 2500க்கு தான் போட்டி விளங்குது. அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு புரியுதா? திமுகவை ஒழிக்கணும், எல்லாருக்கும் இருக்கு, ஏன் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லணும். விளங்குதா? பாஜக கொள்கை எதிரி. எந்த இடத்துல உன் கொள்கை எதிரி, உன் கொள்கை என்னன்னு சொல்லு, நாங்கள் கொள்கை எதிரியா இல்லைன்னு முடிவெடுக்கிறோம். கொள்கை எதிரின்னு சொல்றது கொள்கை இல்லை, இதனால இவன் என் கொள்கை எதிரின்னு சொல்லணும். விளங்குதா? விளங்குது. திமுக ஒழிக்கணும், ஏன் ஒழிக்கணும் பேசணும். இந்த டாஸ்மார்க்கை விற்று நாட்டை மக்களை ஒரு குடிகார சமூகமாக ஆக்கி குற்றம் நிறைஞ்ச சமூகமாக ஆக்கிடுச்சு. 2 வயசு பிள்ளைய ஒருத்தன் வன்புணர்வு செய்து கொலை செய்கிறான்னா அவன் மனநிலை சராசரியாக இல்லை, மனநோயாளி மாதிரி குடி நோயாளியாக ஆக்கிச்சு. அப்படி சொன்னால் கூட நீங்கள் வருத்தப்படுவீங்க. மது பிரியர்கள் ஆக்கிச்சு. அவர் டாஸ்மார்க்கை முடலை, இவரும் முடலை. என் தம்பியாவது நான் மூடுவேன்னு சொல்லணும்ல. அப்புறம் என்ன, நீ என்ன பேசுறீங்க? மதுவை திறந்து விட்டுட்டு சாராய கடை தருத்தர வச்சுட்டு போதை உள்ள அனுப்பிச்சிட்டு ஒரு நாட்டில் சட்டம் ஒழுங்கு நேர்மை நன்னறி ஒழுக்கம் தர்மம் இதெல்லாம் பேசுறது பைத்தியக்காரத்தனம். பெண்களுக்கு பாதுகாப்பு இதெல்லாம் கேவலம். அதெல்லாம் அது பேசி பயனில்லை.
அதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. அவர் 2000 தரேன்றாரு குடும்ப தலைவிக்கு, இவர் 2500 தரேன்றாரு. அப்போ 2000க்கும் 2500க்கும் போட்டி. தமிழ்நாட்டில் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள் அதிகமாகிட்டே வருதுங்க. முக்கியமாக கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 3 மடங்கு குற்ற சம்பவங்கள் அதிகமாகிருக்கு. அது மட்டும் இல்லாமல் திமுக ஆட்சியில் கிடப்பில் போடப்பட்ட திட்டங்கள் எல்லாமே அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாமக வேட்பாளர் சௌமியா அன்புமணி. இன்று மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. தமிழகத்தில் கடந்த 5 வருடங்களாக 2 மடங்கள்ல 3 மடங்கு பெண்களுடைய பாதுகாப்புக்கு மிகப்பெரிய ஒரு குந்தகம் ஏற்பட்டிருக்கின்றது. 7000 பாலியல் வன்கொடுமைகள் என்றால் இப்பொழுது 15,000 அதிகரித்திருக்கின்றது. அவற்றையெல்லாம் தடுக்க வேண்டும். பெண்களுடைய பாதுகாப்பை, பெண்களுடைய மேம்பாட்டை உறுதி செய்ய வேண்டும் என்றால் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த ஆட்சியை கண்டிப்பாக வீட்டுக்கு அனுப்பியே தீர வேண்டும். அதற்காக தான் எல்லோரும் இந்த கூடியிருக்கிறோம், அனைவரும் நாம் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். அந்த லட்சிய பயணத்தை நோக்கி தான் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய குறிக்கோள் நிலுவையில் இருக்கக்கூடிய தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அனைத்து திட்டங்கள் எல்லாம் 5 வருடங்களாக தூங்கிக் கொண்டிருக்கின்றது. எந்த திட்டமுமே நடக்கவில்லை. எத்தனையோ நல்ல திட்டங்களை ஆரம்பித்து வைத்தோம், ஆனால் அது எதுவுமே முழுமையாக செயல்படுத்தப்படவில்லை. அதற்கு காரணம் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சிதான். அதை கண்டிப்பாக இன்னும் ஒரு மாதத்தை வீட்டுக்கு அனுப்பியாக வேண்டும். இந்த திட்டங்களை கண்டிப்பாக அடுத்த 5 ஆண்டுக்குள் தர்மபுரிக்கான அனைத்து குடிநீர் திட்டமாக இருக்க வேண்டும், அல்லது வேலை வாய்ப்பு திட்டமாக இருக்க வேண்டும். அதாவது நம்முடைய சிறப்பு பொருளாதார மண்டலம், அந்த மாதிரி திட்டங்கள் சிப்காட் எல்லாம் நிலுவையில் இருக்கிறது, எதுவுமே நடக்கவில்லை. அதையெல்லாம் மறுபடி உயிர் கொடுத்து கொண்டு வர வேண்டும் என்றால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலான தலைமையிலான அந்த ஆட்சியை மீண்டும் கொண்டு வர வேண்டும். அதற்கு நாம் எல்லோரும் உறுதியாக இருக்க வேண்டும். தமிழ்நாட்டில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டியே, ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே அப்படின்னு விஜய் சொல்கிறாரு. இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க அப்படின்னு அமைச்சர் சேகர் பாபு கிட்ட ரிப்போர்ட்டர்ஸ் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, வர எலெக்ஷனில் 2 பேருக்கு நடுவில் தான் போட்டி, ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கே. டிவிகேவெல்லாம் விட்டு தள்ளுங்க, அவங்கள பற்றிலாம் என்கிட்ட கேட்காதீங்க, ஏடிஎம்கேவை பற்றி மட்டும் என்கிட்ட கேள்வி கேளுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. கொடுக்க வரல போட்டியே அதிமுக திமுக தாங்க. அதிமுக பத்தி எதனா கேளுங்க. கொடுக்க வரல போட்டியே அதிமுக திமுக தாங்க. அதிமுக பத்தி எதனா கேளுங்க. ஏனுங்க, திமுக ஆட்சியில் சட்ட ஒழுங்கு மோசமாக இருக்குது, சொத்து வரியிலேருந்து எல்லா வரியும் அதிகமாகிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் கோயம்புத்தூர் அதிமுகவோட கோட்டை, அங்கே யார் போட்டி போட்டாலும் அதிமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி. அது மட்டும் இல்லாமல் எதிர்கட்சி வந்து கள்ள ஓட்டு போட ட்ரை பண்ணுவாங்க, அதனால எல்லாருமே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசியிருக்காரு. இன்னைக்கு திமுக ஆட்சியில் செய்த சாதனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சொத்து வரி உயர்வு, மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, கட்டுமான பொருட்கள் விலை உயர்வு. ஒவ்வொரு குடும்பம் சாதாரண ஒரு சின்ன ஒரு 300 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கிற வீட்டில் இருக்கிறவங்க கூட திமுக ஓட்டு போட மாட்டான். ஏன்னா கரண்ட் பில் அவ்வளோ கட்டுறான், சொத்து வரி அவ்வளோ கட்டுறாங்க. இன்னைக்கு எங்கேயுமே யாருக்குமே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, தாய்மார்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இளைஞர்கள் முழுமையா இன்னைக்கு கெட்டு போயிட்டாங்க. இங்க பார்த்தாலும் கஞ்சா வைக்கிறான், போதை பொருள் நடமாட்டம், காவல்துறை வேலையே செய்வதில்லை. ஆகவே இன்னைக்கு ஒரு ஆட்சினா சட்ட ஒழுங்கு சரியா இருக்கணும், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணும். எதுக்கு வந்து தொடர்ந்து கோவை மாவட்ட மக்கள் அதிமுகவுக்கு வாக்களிக்கிறாங்க? 2006 10 தொகுதி ஜெயிச்சோம். அப்ப திருப்பூர் சேர்ந்தது 14க்கு 10 ஜெயிச்சோம். 2011 முழுமையா எல்லாம் வெற்றி. 2016 9 தொகுதி, 2021 10 அவனா சேர்த்து 11 தொகுதி, 2026 அவனா சேர்த்து 11 தொகுதி வெற்றி பெறுவோம். ஏன்னா கோவை மாவட்ட மக்களுக்கு தெரியும், அண்ணா திமுக ஆட்சி வந்தால்தான் பாதுகாப்பு.
தமிழ்நாட்டில் கொடுங்கோல் ஆட்சி தாங்க நடந்துட்டு இருக்கு. முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்காரு, ஸ்டாலின் இவர் தலைமையில் நடக்கிற இந்த ஆட்சியில் எங்கே பார்த்தாலும் ஊழல் தாங்க நிறைஞ்சிருக்கு. ஏன் ஒரு சாதாரண சர்டிஃபிகேட் வாங்கணும்னா கூட லஞ்சம் கொடுக்குற சுச்சுவேஷன் தான் இங்கே இருக்குது அப்படின்னு திமுகவை போட்டு புரட்டி எடுத்திருக்காரு முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி. அந்த ஒரு பயத்தில் இவ்வளவு பெரிய கொடூரமான வாழ்க்கை மாற்றமே மாறிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்ற ஒரு செயலற்ற முதலமைச்சராக திரு ஸ்டாலின் இருக்கிறார். அவரை நாம் இந்த ஆட்சியில் அகற்ற வேண்டும். இது சமூக மாற்றம். சமூகத்தில் இருக்கின்ற அந்த சமூக சீரழிவுக்கு அதை தடுப்பதற்காக இந்த ஆட்சியை நாம் வெளியேற்ற வேண்டும். 2. மூன்றாவது ஊழல். எதிரும் ஊழல், எங்கும் ஊழல். ஒரு சாதாரண ஒரு வீடியோக்கு ஒரு சர்டிபிகேட் வாங்க வேண்டும் அல்லது ஒரு தாக்கலுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னா அங்கேயும் காசு. அவன் என்ன சொல்றான், அந்த என்ன சொல்றாங்க, நாங்க மேல போறோம்யா இப்படி வராங்க. எல்லாருக்குமே கடைசியில செயின் மாதிரி எங்க போய் நிக்குதுன்னா ஆட்சியாளர் போய் நிற்கும். ஆட்சியாளர் இதான் அந்த துறையுடைய அமைச்சர் பள்ளிகள் சொன்னார். வந்து ஒரே வருஷம் ஆட்சி, திமுக ஆட்சி வந்து ஒரே வருஷம் ஆட்சி. அவர் என்ன சொன்னாங்கன்னா 30,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 30,000 கோடி மருமகனும் மச்சானும் கொள்ளடிச்சிட்டாங்க. மருமகன் யாரு? சபரீஷன், ஸ்டாலினுடைய மருமகன். மச்சான் யாரு? ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின். இவங்க 2 பேரும் ஒரே வருஷத்துல 30,000 கோடி கொள்ளடிச்சிருக்காங்க. அந்த மந்திரியை சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவருக்கு வருமானம்? திமுக தலைமைக்கு எதிராக தொகுதி மீட்புக்காக போர்க்கொடி தூக்குனது இல்லாமல் தாவேகாவுக்கும் தூது அனுப்பியிருக்காரு கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட செயலாளரோ முன்னாள் அமைச்சருமான மனோ தங்கராஜ். நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டே இருந்தீங்க பார்த்துக்கோங்க, அப்புறம் வந்து உங்கள் மாவட்ட செயலாளர் பதவியும் நாங்கள் பிடுங்கிடுவோம் அப்படின்னு திமுக தலைமை வந்து இவரை எச்சரிச்சிருக்காங்க. இதனால இவர் வேற வழியே இல்லாமல் திமுக கிட்டே போய் சரண்டர் ஆயிட்டாரு. இதை பற்றி அவர் பேசினதை பார்த்துடலாம். நம்ம தேர்தல் நிக்கணும், ஜெயிக்கணும், மக்கள் பணியாற்ற. ஆனா 8.5 கோடி மக்கள் இருக்கக்கூடிய நம்முடைய தமிழ்நாட்டில் 234 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் தேர்வு செய்ய முடியும். அதற்கு பல கட்சிகள் இருக்கும், பல கூட்டணிகள் இருக்கும், அதுல பல நிர்பந்தங்கள், பல சூழல்கள் இருக்கும். நமக்கு அதெல்லாம் தெரியும். இப்ப நாம் கூட பல உள்ளாட்சி தேர்தல்களுக்கான பேச்சுவார்த்தைகளை நாம் நடத்திய அனுபவம் நமக்கு இருக்கு. அந்த அனுபவத்துல பார்க்கச்சுமே நீங்க பாத்தீங்கன்னா ஒரு உள்ளாட்சி தேர்தலே நம்ம சில இடங்கள்ல பேச்சுவார்த்தை பேசி நம்ம பண்ண முடியாத ஒரு சூழல் வந்திருக்கு. அதனால நீங்க பாத்தீங்கன்னா இது சட்டமன்ற தேர்தல். அப்ப இந்த சட்டமன்ற தேர்தலில் பேசுவதில் பல நெருடல்கள், சிக்கல்கள் அவங்களுக்கு இருந்திருக்கும். நம்ம அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு இயக்கத்தினுடைய பணி என்பது வெறும் சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அனுப்புவதோடு முடிந்து விடாது. அதிலும் திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு இயக்கம், கொள்கைக்காக உறுதியாக நிற்கக்கூடிய ஒரு இயக்கம். இன்றைக்கு நம்முடைய தொண்டர்கள், நம்முடைய மேற்கு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஒரு கொள்கை பற்றோடு உறுதியோடு நிற்கக்கூடிய தோழர்கள். நம்ம வந்து எந்த சூழல் வந்தாலும், எப்படிப்பட்ட காற்று வேகமாக அடித்தாலும் அதை எதிர்கொண்டு பழக்கப்பட்டவர்கள். இன்னும் நம்மால் எதிர்கொள்ள முடியும். அதுக்கு யாருக்கும் எந்த சந்தேகமும் கடுகளவும் நமக்கு வேண்டாம். பனங்காட்டு நரி சலசலப்புக்கு அஞ்சாது. காட்பாடியில அமைச்சர் துரைமுருகன் வந்து பிரச்சாரத்துல ஈடுபட்டிருக்காருங்க. அப்போ விசிக மாவட்ட செயலாளர் வெல்லூர் பிலிப் வந்து பிரச்சார வாகனத்துல ஏறி இருக்காரு. அப்போ அவரை பார்த்து துரைமுருகன் கொடுத்த ரியாக்ஷன் இருக்கே, நீங்களே பாருங்க. திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் தொகுதியில் கிட்னி திருட்டு புகழ் திமுக வேட்பாளர் கதிரவனுக்கு ஆதரவாக காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வச்சு வீடு வீடாக போய் பணம் கொடுக்க வச்சிருக்கிறாங்க. என்ன சார், இவ்வளோ நாளாக உங்கள் கட்சிக்காரங்களை வச்சு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை நீங்கள் விட்டு வைக்கலையா அப்படின்னு கதிரவனை போட்டு மக்கள் விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. இவரான் இல்ல, இந்த தொகுதியில் இருக்க திமுக காரங்க யாரையுமே நம்ப மாட்டாரு. எதா இருந்தாலும் இது மாதிரி அப்பாவி காலேஜ் ஸ்டூடெண்ட்டை வச்சு இது எந்த விதத்துல நியாயம்? படிக்கிறதுக்காக பிள்ளைங்களை அவங்க அம்மா அப்பா காலேஜுக்கு அனுப்பிச்சாங்களா, அவனோட சொந்த அரசியல் வாழ்க்கைக்கு அவன் பயன்படுத்திக்கிறத அனுப்பிச்சாங்களா? இந்த கொடுமை வேற எங்க நடக்கும்? தயவு செய்து தேர்தல் ஆணையம் இதுக்கு தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இது மாதிரி இந்த தொகுதியில எல்லா ஊர்லயுமே ஆளுங்க அலையறாங்க. மொத்த பேரு 252 பேரு. கொடுத்தது தலைக்கு 10,000, போட்டது ஒருவேளை சோறு பிரியாணி. இதெல்லாம் நேத்து நடந்தது. இன்னைக்கு காலம்பரம் வந்து இறங்கிட்டானுங்க.
நீங்க சொல்லுப்பா, எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுப்பா. தயவுசெய்து சொல்லுங்க. எதுவுமே பண்ண மாட்டோம், நீங்க சொல்லுங்க. இந்த பாருங்க, நாங்க வந்து அவங்க ஆதார் கார்டு இந்த பசங்களுக்கு இந்த தொகுதிக்கு சம்பந்தமும் இல்ல. இப்படியாப்பட்ட அப்பாவி பயல தன்னோட சுய லாபத்துக்காக பயன்படுத்துற இவன் நாளைக்கு எப்படி பொதுமக்களுக்கு நல்லது செய்வான்? பொதுமக்கள் எல்லாரும் ரொம்ப சிந்திச்சு செயல்படுங்க. இந்த தடவையும் அவனை ஜெயிக்க வச்சீங்கன்னா உங்களை எல்லாத்தையும் அவன் வீட்டு பின்னாடி நாய் கட்டுற மாதிரி கைத்துல கயிறை போட்டு கட்டி தட்டுல சோற போட்டு லைன்ல விட்டுருவான். இதுதான் நடக்கும். அது இல்லாம உங்க ஊர்ல யாருக்குமே தெரியாம உங்க கிட்னி அறுத்து எடுத்துருவான். இன்னும் அவங்க அப்பாவுக்கு 14 கோடி கார் வாங்கினாரு. என்ன இது வரைக்கும் நீங்க எல்லாருமே ஒரு ஆக்டராகவும் டைரக்டராகவும் தான் பார்த்துருப்பீங்க. ஆனா இனிமே ஒரு அரசியல்வாதியாகவும் பார்க்க போறீங்க அப்படின்னு வீடியோ வெளியிட்டிருக்காரு சுந்தர் சி. அப்படி அவர் என்னெல்லாம் சொன்னாருன்னு பார்த்துடலாம். அன்பான உங்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கம். இதுதான் என்னுடைய அஃபிஷியல் சோஷியல் மீடியா அக்கௌண்ட். இது வரைக்கும் சினிமாவில் ஒரு இயக்குனரா, தயாரிப்பாளரா, நடிகரா நிறைய படங்களை உங்களை சந்தோஷப்படுத்தியிருக்கேன்னு நான் நம்புறேன். இப்போ என்னுடைய புதிய வாழ்க்கையை ஒன்று ஆரம்பிக்கிறேன். முதலாக பாலிடிக்ஸ் என்ட்ரி ஆயிருக்கேன். மதுரை மத்திய தொகுதியில் இரட்டைலை சின்னத்தில் நான் வேட்பாளராக களமிறங்கியிருக்கேன். இதுவரைக்கும் சினிமாவில் எனக்கு மிகப்பெரிய ஆதரவும் வாழ்க்கையும் அளித்த நீங்க என்னுடைய இந்த புது முயற்சிக்கும் சப்போர்ட்டா நின்று என்னை வெற்றியடை செய்வீங்கன்ட்டு மனமாற நம்புகிறேன். என்னைக்கும் உங்கள் ஆதரவை வேண்டி உங்கள் சுந்தர் சி. மக்களுக்கு நல்லது பண்ணணுங்கிறத விட டாஸ்மாக திறக்கிறதுலே தாங்க இந்த திமுக காரங்க குறியா இருக்கிறாங்க. எது எப்படி இருந்தாலும் என்டிஏ கூட்டணியோட பலம் நாளுக்கு நாள் ஸ்ட்ராங் ஆகிட்டே வருது. அதனால திமுகவுடைய மக்கள் விரோத செயல்பாடுகளுக்கு வர எலெக்ஷன்ல மக்கள் பாடம் கத்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதிமுக முன்னாள் எம்எல்ஏ கந்தசாமி. இப்போ எங்க பார்த்தாலும் கொள்ளை கற்பழிதான். இதுக்கெல்லாம் காரணம் நம்முடைய மாநிலத்துக்கு போதைக்கு அடிமையாக ஒரு சூழ்நிலை அரசு உருவாக்கப்பட்டது. ஒரே வருடம் 3 பேர் நெருங்கிய அத்தனை பிராந்திகள் ஒரு பிராந்திகளை 10 கிலோமீட்டர் போய் ஒரே மாநில 3 பிராந்திய கடையில் கொண்டு வந்த அரசு தான் இந்த திமுக அரசு. அதை கூட நம்ம எல்லாம் போராட்டம் நடத்தினோம். அதே போல பொருட்படுத்தாமல் இருக்கின்ற மாவட்ட செயலாளர், இருக்கின்ற நகரங்களுக்கு சேவைகள்லாம் அந்த கடையை மாவட்ட ஆட்சியர்களோட ஒப்பதோடு ஒரே நாளில் திறந்து 3 கடை திறந்திருக்க பெருமை திமுக ஆட்சி சார். அது மட்டுமல்ல, ரோடு போடும்போது அதனுடைய கூட்டணி கட்சி எதிர்ப்பு திரைமுறை இங்கு தாசாரி போடப்பட்டது. அதெல்லாம் உங்களுக்கு தெரிவது. எனவே மக்கள் விரோத அரசு அரசுக்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்றால் நம்முடைய கூட்டணி சார்பாக அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். மீண்டும் மக்களாட்சி தமிழகத்தில் மாதின மீண்டும் தமிழகத்தில் முதலமைச்சராக எடப்பாடி அவர்கள் மீண்டும் மத்தின மீண்டும் நம்முடைய உள்ளாட்சித்துறை அமைச்சராக வேலுநிலை பல திட்டங்கள் உருவாகிற பாரத பிரதமருடைய ஆட்சியோடு நம்முடைய ஆட்சி அமைக்க வேண்டும் என்றால் நீங்கள் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற வேண்டும். நம்முடைய கருவத்துப்பட்டி நகராட்சியை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற பாரதிய ஜனதா தளம் வலுவான இயக்கமாக இருந்த நகராட்சியில் இருந்து கொண்டிருக்கிறது. தொண்டாமுத்தூர் இனி அதிமுகவுடைய கோட்டை இல்லைங்க, எங்க தளபதி விஜயோடைய கோட்டை அப்படின்னு ரொம்பவே கான்ஃபிடென்ட்டா பேசியிருக்காரு தாவேகா வேட்பாளர் KP சதீஷ் ராஜு. அது மட்டும் இல்லாமல் கடந்த 15 வருஷத்துல மக்களுடைய கடன் சுமை தான் அதிகரிச்சிருக்கே தவிர அவங்களுடைய வாழ்க்கை உயரலை அப்படின்னு வந்து குற்றம் சாட்டியிருக்காரு. அதாவது எலெக்ஷன் வர வரைக்கும் தான் உங்களுடைய பேச்செல்லாம் எப்படி, எலெக்ஷனுக்கு அப்புறம் நீங்க தலைமறைவானாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படின்னு மக்கள் இப்போ இவரை விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம அதிமுகவோட கோட்டைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. முன்னாடி இருந்திருக்கலாம், ஆனா தளபதி முகத்துக்கு முன்னாடி எல்லாமே தூசு. இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. தளபதி நான் வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். இது யாரோட கோட்டைன்னு சொல்றாங்களோ அந்த கோட்டையை உடைச்சு தளபதி கோட்டையை கோயம்புத்தூரை மாத்தாம விட மாட்டோம். நாங்கெல்லாம் மக்களுக்கு நீங்க என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? 15 வருஷமா நான் சின்ன வயசுல இருந்து பிறந்து வளர்ந்ததுல இங்க ஏரியால தான். நான் பல வருஷம் பார்த்துட்டு இருக்கிறேன். இங்க ஓட்டு வீடா தான் இருக்குது. ஆனா மக்களுக்கு வந்து வருமானம் பெருசா வரல. நீங்க கான்ட்ராக்டர் எடுத்துட்டு ரோடு போடுறது, பாலம் கட்டுறது, இதெல்லாம் நீங்க என்ன பண்றீங்க, எதுக்கு பண்ணீங்க எல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஆனா மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு தேவையான வருமானம் அதை 15 வருஷம் கொஞ்சமாவது மேல போயிருக்கா? இன்னும் குடிசை வீட்டுல தான் இருக்கிறாங்க.
முதல்ல 1000 ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு இருந்தாங்க, இப்ப 15 வருஷம் கழிச்சு 1100 ரூபாய் வாங்குறாங்க. கடன் சுமை தான் ஜாஸ்தியா இருக்க தவிர அவங்களுக்கு நீங்க ஒண்ணுமே பண்ணல. ஆனா தளபதி ஆட்சி வந்த உடனே குடிசை வீடுகளும் மாடி வீடா மாறும், எல்லாத்துக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும். குறிப்பா பெண்களுக்கு பாதுகாப்பு கண்டிப்பா தளபதி ஆட்சியில் நிறைய வரும். புதிய வேலை வாய்ப்பு திட்டங்கள் நிறைய கொண்டு வர போறோம். தளபதி சொன்ன அதே மாதிரி அவருடைய திட்டங்கள் நீங்க கேள்விப்படுங்க. இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம்ல இருந்து இது குழந்தைங்க ஸ்கூல்ஸ்ல இருந்து எல்லாமே மாடர்னைஸ்டா பண்ணி நிறைய கொண்டு வந்துருக்காரு. அந்த திட்டங்கள் எல்லாமே செயல்படுத்தும். ஊழல் இல்லாத ஆட்சி இருந்தாலே இது எல்லாமே நடக்கும். ஊழல் இருக்கிற ஆட்சி இருக்கிறனால தான் எதுவுமே நடக்காம இருக்குது. திருச்சி மாவட்டம் லால்குடி சட்டமன்ற தொகுதியில் மன்சூர் அலிகான் வந்து போட்டி போடுறாருங்க. அப்போது கருணாநிதி தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்திருந்த கள்ளக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் பிரச்சாரத்துக்கு போன மன்சூர் அலிகான் கருணாநிதியோட ஞாபகார்த்தமாக பொசுக்குன்னு தண்டவாளத்தில் தலை வச்சு படுத்துட்டாரு. இப்போ இந்த வீடியோ தான் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. என்ன பண்ண போறாங்களோ தெரியல. அப்படி கலைஞர் அவர்கள் போட்டோ எடுத்து இந்தி பிரச்சார சபை இந்தி எதிர்த்து போராட்டம் செய்த போது இந்த கள்ளக்குடியில் இப்படித்தான் தலை வைத்து படுத்திருக்கிறார். இப்படி பல இன்ட்ரெஸ்டிங்கான சம்பவங்களை பக்கா பாலிடிக்ஸ்ல பார்த்தோம். அடுத்து வேற ஒரு பக்கா பாலிடிக்ஸ் பகுதியில் சந்திக்கலாம்.